மகத்தான வாழ்வு தருவாள் மயிலை கோலவிழி அம்மன். சென்னை மயிலையின் காவல் தெய்வம் கபாலீஸ்வரர் பங்குனி பெருவிழாவில் முதல் மரியாதை பெறும் அன்னை, தன் அழகிய விழிகளால் அடியார்களை காத்தருளும் தேவி, மாசியில் பிரம்மாண்ட பால்குட திருவிழா நடக்கும் ஆலயம், மனம் வருந்தி வேண்டி நின்றால் அக்கணமே மனக்குறை நீக்கும் அன்னை, ஜென்ம சாபம் நீக்குவாள் மயிலை கோலவிழி அம்மன் என பல்வேறு பெருமைகளை கொண்ட ஆலயமாக விளங்குவது சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு கோலவிழி அம்மன் எனும் பத்ரகாளி அம்மன் ஆலயம். அன்னையையும் ஆலயத்தையும் தரிசிக்கலாம் வாருங்கள். திருவாரூர் பிறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காசி இறக்க முக்தி என்பது ஐதீகம். அந்த வகையில் கையிலேயே மயிலையாக போற்றப்படும் இந்த மயிலையின் நாயகனாக திகழ்பவர் அருள்மிகு கபாலீஸ்வரர். திருஞான சம்பந்தர் வழியே என்பை பெண்ணாக்கியது, வாயில நாயனாரை ஆட்கொண்டது என இத்தலத்தில் கபாலீஸ்வரர் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் ஏராளம். இச்சிறப்புமிகு ஆலயத்தின் 63 பங்குனி பெருவிழா உலக பிரசித்தி பெற்ற விழாவாகும். இந்த விழாவிற்கு முன்னதாக முதல் மரியாதை செய்யும் அரிய திருக்கோயிலாகவும் மயிலாப்பூரின் காவல் தெய்வமாகவும் விளங்குவது அருள்மிகு கோலவிழி அம்மன் எனும் பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலாகும். இத்திருக்கோயிலுக்கு பொங்கலிட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்த பிறகே அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் பங்குனி பெருவிழா தொடங்குவது இன்றும் வழக்கமாக உள்ளது. இக்கோயில் கபாலீஸ்வரர் ஆலயத்தின் வடகிழக்கே வங்கக்கடலின் அருகில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் கல்வெட்டுகள் கிடைக்கப்பெறவில்லை என்றாலும் இத்திருக்கோயிலில் உள்ள நடனமாடும் காளியின் உற்சவ திருமேனி சோழர் காலத்தை சார்ந்ததாகும். ஒரு காலத்தில் சிதலமடைந்து புதர் மண்டி கிடந்த இந்த திருக்கோயில் நிர்வாகத்தினராலும் மெய்யன்பர்களின் ஆதரவினாலும் கடந்த 1981ஆம் ஆண்டில் சீரமைக்கப்பட்டது. இதற்கு முன்னோடியாக செயல்பட்டவர் மயிலை வாழ் தவத்திரு குருஜி சுந்தரராம சுவாமிகள் ஆவார். விநாயகர், சப்த கன்னியர் மண்டபம், மதில் சுவர் எழுப்புதல், அரச மரமேடை, கருவறை நூதன விமானம், அர்த்த மண்டபம் புதுப்பித்தல் என பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டன. அன்னையின் சக்தி மீண்டும் வெளிப்பட்டது. பத்ரகாளியாக இருந்தவளை சாந்த சொரூபியாக்கி கோலவிழி அம்மன் என அனைவரும் வழிபடச் செய்த பெருமை மயிலை குருஜி அவர்களையே சாரும். கோலவிழி அம்மன் நேர் எதிரே சிம்ம வாகனம் எழிலுடன் காட்சி தருகின்றது. எளிதான கோலத்தில் காட்சி தரும் பத்ரகாளி எனும் கோலவிழி அம்மன் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகின்றாள். அமர்ந்த கோலத்தில் பிரம்மாண்ட வடிவில் கோலவிழி சுதை சிற்பமாக எழிலுடன் காட்சி தருகின்றாள். அவளின் பாதத்தில் சிறிய வடிவ கோலவிழி சிலா வடிவத்தில் காட்சி தருகின்றாள். அபிஷேகம் சிறியவளுக்கு மட்டும், ஆனால் அலங்காரம் ஆராதனை இருவருக்குமே உண்டு. அமர்ந்த கோலத்தில் உள்ள அன்னை கோலவிழி 8 கரங்களுடன் வடக்கு நோக்கி அருள் வழங்குகின்றாள். இடது காலடியில் அசுரனின் தலையை அழுத்தி வலது காலை மடக்கிய நிலையில் காட்சி தருகின்றாள். வலப்புறம் கைகளில் சூலம், வாள், உடுக்கை, வேதாளம் ஆகியவையும், இடப்புறம் கைகளில் கேடயம், அங்குசம், மணி, கபாலம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளார். சிரசில் உள்ள தீ ஜுவாலையில் 15 இதழ்கள், அதன் நடுவில் சீறி எழுகின்ற நாகமும், திருமுடியின் இடதுபுறம் சந்திரனும் கங்கையும், வலதுபுறம் நாகமும், காதுகளில் பாம்படத்தை காதணியாக அணிந்து சிவசக்தி சொரூபமாக புன்னகை பூத்து காட்சி தருகின்றாள். அன்னை கோலவிழிக்கு பத்ரகாளி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. பத்ர என்ற சொல்லுக்கு மங்களம் என்ற பொருள் உண்டு. தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு மங்களத்தினை மட்டுமே அளிப்பவளாக இவள் விளங்குவதால் பத்ரகாளி என்று அழைக்கப்படுகின்றாள். இவளின் எழிலான விழிகளால் இவள் கோலவிழி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்றாள். அன்னை கோலவிழியின் சிறப்பே அவளது அகன்ற அழகிய விழிகள்தான். ஒரு சமயம் வீர ஆவேசமாக, ஒரு சமயம் பரம சாதுவாக, மற்றொரு சமயம் சிரித்த முகமாக என ஒரே நாளில் வெவ்வேறு விதமாக காட்சி தருவது இத்திருக்கோயிலில் மட்டுமே நிகழும் அற்புதம். அன்னை கோலவிழியின் திருமுகத்தை காண தொடங்கிவிட்டால் நமக்கு நேரம் போவதே தெரியாது. அத்துணை அழகு அவள். அதிலும் மஞ்சள் சந்தன காப்பில் கோலவிழியின் எழில் கோலம் காண கிடைக்காதது. அன்னையின் பக்தர்கள் திரையுலகில், நீதித்துறையில், அரசு துறைகளில், தனியார் துறைகளில் என கொடிகட்டி பரப்பவர்கள் எண்ணிக்கையை பட்டியலிட முடியாது. காரணம், இவளை உள்ளன்போடு நாடி வருவோர் எவரையும் அன்னை என்றுமே கைவிட்டதில்லை. நியாயமான சிக்கல்களுக்கு இங்கு வந்து முறையிட்டால் அவர்களின் கவலைகள் அந்த நொடியிலேயே காணாமல் போய்விடும் என்பது பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. திருமணப்பேறு, குழந்தை பேறு என அனைத்திற்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவள் கோலவிழி என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கருவறையின் வலப்புறத்தில் கல் ஆமை சிற்பம் உள்ளது. இந்த ஆமையின் வடிவம் சக்தியின் அம்சமாக போற்றப்படுவதால் தீராத கொடிய நோய்களை உடையவர்கள் இதற்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல தலத்தின் தலமரமாக அரசும் வேம்பும் இருந்தாலும் இங்குள்ள நாகலிங்க மரத்தில் 2016ஆம் ஆண்டு கும்பாபிஷேக காலத்தில் நீளமான நாகம் மரத்தில் வெளிப்பட்டு
அருள் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இக்கோயிலின் பெருமைகள் குறித்து நமக்கு விளக்குகிறார் இவ்வாலயத்தின் மூத்த பூசாரி அவர்கள். சித்தர்கள் வழிபாட்டில் 10,000 வருஷம் இவங்க. ஸ்ரீ ஆதிசங்கர் பிரதிஷ்டை பண்ணது 2600 வருஷம். ராகு திசை நடக்கிறவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப விசேஷம். கைலாஷ் மாதிரி கடைசி ஜென்மம் வந்தால் தான் இந்த அம்பாவை பார்க்க முடியும். ராகு திசை நடக்கிற கோயில் இது. கைலாஷ் ராகு கேதுக்கு இது ரொம்ப உகந்தது. இந்த அம்பாள் மயிலாப்பூருக்கு எல்லைக்காலியாக இருந்தாலும் இந்தியாவுக்கு எல்லைக்காலி இவங்க. இந்த அம்பாள் நினச்சி பார்த்தீங்கன்னா இது மயானத்தில் தான் இருக்காங்க, வடக்கு நோக்கி தான் இருக்காங்க இந்த அம்பாள். இந்த அம்பாள் மயிலாப்பூருக்கு எல்லைக்காளி பத்ரகாளி இங்கே இருக்கிற கோயில் கபாலீஸ்வருக்கு இங்கே பூஜை பண்ணிட்டு தான் கொடியேறும். பங்குனி திருவிழாவில் முதல் பூஜை இங்கே பங்குனி திருவிழாவில் இந்த அம்பாள் ஒரு விசேஷம். ஏன்னா முதல் கிராம தேவதை பூஜைக்கு இங்கே பண்ணிட்டு தான் விநாயகர் பூஜையை சாயங்காலம் ஆரம்பிப்பாங்க. இது இங்கே பிரம்மணி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவ வாராயுடைய வாகனம் ஆமை ஒன்று இருக்குது. அதுக்கு இளநீரில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஒரு விசேஷம். நம்ம 2 இளநீர் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தேங்காய் பழம் வச்சு உடைக்கிறது. அதே மாதிரி இந்த நாகம் பாலாலயம் பண்ணும்போது இது இறங்கிட்டாங்க நாக வடிவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது. இது ஒரு விசேஷம். இது ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கிட்டத்தான் ஆகுது. கும்பாபிஷேக டைமில் இதில் இறங்கிட்டாங்க. சித்தர்கள் வழிபாட்டில் இது 10,000 வருஷம்னா கூட சமீபத்தில் நடந்தது நிறைய நிகழ்ச்சி இங்கே அதனால 27 நட்சத்திரத்துக்கு 27 பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. 2 ரிவர்ஸில் பண்ணுவாங்க. ராகு கேது கெடுக்கிறோம் வாழ வைக்கிறோம் எல்லாமே பக்கத்தில் தான் இருப்பாங்க. இது 80வது பிறவியில் தான் மனுஷ பிறவியில் தான் இந்த அம்பாவை பார்க்க முடியும். இந்த மனுஷ பிறவி 80 காக்கா குருவி எல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த 80வது பிறவியில் தான் இந்த மனுஷ ஜென்மம். இந்த கோலவிழி பத்ரகாளியை பார்க்கணுன்னாவே மனுஷ பிறவியில் எல்லாருமே பார்க்க முடியாது. உங்களுக்கு இது அம்பாள் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா உங்கள் ஆன்மீக சக்தி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அம்பாளை தரிசனம் பண்ணுவீங்க. சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு வேண்டியது இந்த கோயிலில் எல்லாமே மொத்த உறுப்புக்கு எந்த தடையாக இருந்தாலும் சரி, திருமண தடை, குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லா விசேஷமே சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கோலவிழி பத்ரகாளி ஆசீர்வாதத்தில் நல்லா சிறப்பாக இருங்க. கோலவிழி பத்ரகாளி அருள் பெறுங்க. சீக்கிரமே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அருள்மிகு கோலவிழி அம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி பூச்சோரிதல் விழா, ஆடி பூர விழா மற்றும் தீச்சட்டி ஏந்தும் விழா, புரட்டாசி நவராத்திரி விழாவில் அம்மனுக்கு 9 நாட்களும் மாலையில் விசேஷ அலங்காரமும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். 10ஆம் நாள் கோலவிழி அம்மன் வீதி உலா மயிலை அருள்மிகு சிவசக்தி சாலையம்மன் கோயில் வளாகத்தில் சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது. மாசி மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்று 1008 பால்குட திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து பால் குடங்களுடன் புறப்படும் பக்தர்கள் கபாலீஸ்வரர் கோயிலை வலம் கோலவிழி அம்மன் ஆலயம் சென்று பாலாபிஷேகம் செய்து தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது வழக்கமாக உள்ளது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் கலந்து கொள்வது சிறப்பு அம்சமாகும். அன்று இரவு சிம்ம வாகனத்தில் அன்னை கோலவிழி வீதி உலா வருவதும் கண்கொள்ளா காட்சியாகும். இக்கோலவிழி அம்மன் கோயில் எதிரே பழமையான வாலீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. ஆலயத்தின் மேற்கே வீரபத்திர சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. தக்கன் யாகத்தை அழித்த ஐதீகத்தில் வீரபத்திரர் காளி ஆலயங்கள் அருகருகே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இத்திருக்கோயில் எங்கே உள்ளது என்று தெரிந்து கொள்வோம். மெரினா கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் மற்றும் சென்னை வானொலி நிலையம் ஆகியவற்றிலிருந்து தென்மேற்கே சுமார் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. நம்பிக்கையோடு வருபவரை மயிலையின் காவல் தெய்வம் உங்கள் குடும்பத்தையும் காத்து அருள்வாள், பிறவி பேரையும் அருள்வாள். வாருங்கள், அன்னையை தரிசித்து அருள் பெற்று செல்லுங்கள். என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.